உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளியாக கருதப்பட்ட அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட ஒரு அறிவாளியை பற்றி திருமறை குர்ஆனிலே பாடம் நடத்துகிறான். உண்மையிலே ஒரு மனிதன் அவனுடைய சொந்த அறிவை கொண்டோ அல்லது பிற மனிதனுடைய அறிவை பயன்படுத்தியோ நேரிய வழியை பின்பற்றிவிட முடியும் என்று சொன்னால் அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு முதலாக படைக்கப்பட்டது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய அறிவுக்கு நிகராக உலகத்தில் அறிவு கொடுக்கப்பட்டவர் எவருமே இல்லை. மிகப்பெரிய அறிவாளி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். உலகத்திலே இருந்த அத்தனை பொருட்களின் பெயர்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். குர்ஆனில் அப்படியே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, ஆதமருக்கு அனைத்து பொருட்களின் பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். எல்லா பொருளுடைய பெயரும் தெரிஞ்சவர் யாராவது இருக்கிறோமா? இன்னைக்கு நாம நம்முடைய சமகாலத்தில் நாம் இருக்கிற இந்த இடத்துல எத்தனையோ பொருட்கள் இருக்கிறது. இருக்கிற எல்லா பொருளுடைய பெயரும் நமக்கு தெரியுமா? ஒரு மைக் இருக்கிறது, இந்த மைக்குள்ளே ஆயிரக்கணக்கான பார்ட்ஸ்கள் இருக்கிறது. லைட் இருக்கிறது, லைட்டுக்குள்ளே பல்வேறு பொருட்கள் இருக்கிறது. ஒரு கேமரா இருக்கிறது, கேமராவுக்குள்ளே பல பொருட்கள் இருக்கிறது. நாம் அணிந்திருக்கிற ஆடை, ஆடையிலே பல தொழில்நுட்பங்கள் இருக்கிறது. அதிலே பல்வேறு விதமான தொழில் மாறுபாடுகள் இருக்கிறது. அதிலே தையல் இருக்கிறது, தையலுக்கு பல்வேறு வகையான பெயர்கள் இருக்கிறது. அணிந்திருக்கிற செருப்பு இருக்கிறது, செருப்புக்குள்ளே இருக்கிற பல்வேறு தொழில்நுட்பங்கள் இருக்கிறது. இப்படி நாம் அணிகிற ஆடை, நாம் பயன்படுத்துகிற செருப்பு, கையிலே இருக்கிற செல்போன், கையில் கட்டி இருக்கிற வாட்சி, பயன்படுத்திக் கொண்டிருக்கிற கச்சிப்பு, உட்கார்ந்து இருக்கிற சேரு, எரிகின்ற லைட்டு, அருகிலே இருக்கிற மரம், கட்டி இருக்கிற வீடு என்று நம்மை சுற்றி இருக்கிற பொருட்களிலே கூட அந்த பொருட்களுக்குரிய அனைத்து பெயர்களும் உங்களுக்கு தெரியுமா? நம்முடைய வீட்டிலே இருக்கிற பொருட்கள் என்ன? எல்லா பொருளுடைய பெயரையும் சொல்லுங்க பாப்போம். சமையல் கட்டில வச்சிருக்கிற சமையல் பாத்திரத்து பேரை சொல்லுவீங்க, மளிகை சாமானுடைய பேரை சொல்லுவீங்க. அதை அடுக்கி வச்சிருக்கிற செல்ஃப்ல ஒரு டைல்ஸ் ஒட்டி இருப்பீங்கள, டைல்ஸுக்கு பேர் என்ன தெரியாது. ஒரு கிரானைட் ஒட்டி இருப்பீங்கள, அதுக்கு பேர் என்ன தெரியாது. அதுல ஒரு பெயிண்ட் அடிச்சிருப்பீங்கள, பெயிண்ட்டுக்கு பேர் என்ன தெரியாது. ஏன் தெரியாது? அவ்வளவு இருக்கிறது. நாம் பயன்படுத்துகிற பொருட்களிலே கூட பல பொருட்களின் பெயர் தெரியாமல் நமக்கு இருக்கிறது. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே இருந்த எல்லா பொருட்களின் பெயர்களும் அறிந்தவர்களாக இருந்தார்கள். இது இறைவனை கொடுக்கிற வாக்குமூலம். அப்படியானால் உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளியாக அல்லாஹ் அறிவிக்கின்ற மனிதர் முதல் மனிதர் ஆதம் நபி. இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ், நீங்கள் உங்களுக்கு நான் அறிவை தந்திருக்கிறேன், இந்த அறிவை பயன்படுத்தி நேரிய வழி எது, தப்பான வழி எது என்பதை கண்டுபிடித்து நேரிய வழியில் செல்லுங்கள் என்று இறைவன் கட்டளை பிறப்பிக்கவில்லை. அவருடைய அறிவை பயன்படுத்தி வாழுகிற வாழ்க்கை முறைக்கு ஆதம் நபிக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஜன்னத்திலிருந்து பூமிக்கு வெளியேற்றப்படுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இஹ்பிது மின்ஹா ஜமீஆ, நீங்கள் இங்கிருந்து இறங்குங்கள். ஃபைம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், உங்களுக்கு என்னிடமிருந்து வழிகாட்டுதல் வரும். ஃபமன் தபியா ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், என்னுடைய நேர்வழியை யார் பின்பற்றுகிறாரோ அவருக்கு எந்த கவலையும் இல்லை, அவர் எதற்கும் பயப்படவும் மாட்டார் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். உலகத்திலே முதலாக மனித குலத்திற்கு வழங்கப்பட்ட முதல் கட்டளை இதுதான். இறைவனிடமிருந்து, அல்லாஹ்வாகிய என்னிடமிருந்து உங்களுக்கு செய்தி வரும், வழிகாட்டுதல் வரும், அந்த வழியை பின்பற்றுங்கள், அதுவே உங்களை பயமற்ற முறையிலே கவலையற்ற முறையிலே வாழ வைக்கும் என்று முதல் செய்தி அந்த செய்திதான். தொழுகையோ நோன்போ ஜக்காத்தோ ஹஜ்ஜோ கொடுக்கல் வாங்கலோ தான தர்மமோ இவை அனைத்தும் அதற்கு பிறகுதான். முதலாக மனித குலத்திற்கே, முகமது நபியுடைய உம்மத்திற்கு மட்டுமில்லை, மூசா நபியுடைய உம்மத்திற்கு மட்டுமில்லை, ஈசா நபியுடைய உம்மத்திற்கு மட்டுமில்லை, உலகத்தில் அனுப்பப்பட்ட எந்த இறை தூதருடைய உம்மத்திற்கு மட்டுமில்லை, முதலாக ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் இறைவனிடமிருந்து சொல்லப்பட்ட முதல் செய்தி, என்னிடமிருந்து நான் காட்டுகிற வழியை பின்பற்றுங்கள்.